பன்முகத்தன்மை கொண்ட மலேசியாவில் இன ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு அடித்தளமாக இருந்து நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய தலைவர்களில் ஒருவர் தேச தந்தை துன் வீட்டி சம்பந்தன் ஆவார். சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் அளித்து தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அளப்பரிய உழைப்பை விதைத்தவர் என்றும் அவர் போற்றப்படுகிறார். வரலாறு பேசும் துன் சம்பந்தனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி நாட்டில் ஒருமைப்பாட்டிற்கான கொள்கைகள் இன்றளவும் வகுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த மாபெரும் தலைவரை நினைவுகூரும் நிகழ்ச்சி ஒன்றை தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் மூலம் ஏற்று நடத்தியது ஒருமைப்பாட்டு அமைச்சு. ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் நாட்டின் முதல் ஒருமைப்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த துன் சம்பந்தன் தேசிய ஒற்றுமையை நிலைநிறுத்தும் கொள்கைகளையும் தொடங்கினார். அக்கொள்கைகள் இதனால் வரை அமலில் இருப்பதாகவும் அவை இளம் தலைமுறையினர் மத்தியில் பின்பற்றப்பட வேண்டும் என்று இந்நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டாத்தோ ஏரன் அகோ டாகாங் தெரிவித்தார். Itulah sebab itu kita adakan program ini. Kita mengingatkan kembali sejarah dan tokoh-tokoh leaders yang dulu lah. Sejarah, dari segi sejarah kita pun sekarang telah menubuhkan majlis sejarawan dan fakta-fakta sejarah seperti yang disebut tadi yang tidak termasuk dalam buku-buku teks history akan disemak kembali dan disesuaikan dengan sejarah yang sebenarnya. இதனிடையே வருங்கால சந்ததியினர் எவ்வாறு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும், நல்ல தலைமைத்துவம் எப்படி அமைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவே இந்நிகழ்ச்சி அமைவதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். அது மட்டுமின்றி துன் வீட்டி சம்பந்தன் ஸ்பீக்ஸ் எனும் அவரின் உரைகள் அடங்கிய நூலை தொகுத்து அதனை பிரசுரிக்கும் பணியை தேசிய பழஞ்சுவடி காப்பகம் மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புத்தகம் அவருடைய உரை அந்த காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் இருந்ததனால் அந்த தொகுப்பு ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. இந்த புத்தகம் இன்னும் முறையாக அதில் உள்ள பிழை திருத்தங்கள்லாம் செய்து செம்மைப்படுத்தப்பட்டு முழுமையாக வெளியிடப்பட்ட பிறகு அது தமிழ் மொழிக்கு, தமிழ் பள்ளி என்றால் தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக அது மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய மகளுடன் நான் பேசியிருக்கின்றேன். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்தியர்களுக்கான கட்சியாக இருந்த மாய்காவின் 5வது தலைவராக பொறுப்பேற்றிருந்த துன் சம்பந்தன் தோட்ட தொழிலாளர்கள் நிலத்தை சொந்தமாக்குவதற்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பெருமளவில் உதவியதோடு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் NLFCS-இன் கூட்டுறவு கழகத்தை நிறுவுவதற்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக அவரின் புதல்வியான தேவகுஞ்சரி சம்பந்தன் கூறினார். அதோடு தமது தந்தையின் அறிவுரையும் அவர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். அவர் எப்பயும் அந்த செல்ஃப் ஹெல்ப்னு ஒன்றை ரொம்ப நம்புவார். அப்படி எப்படின்னா நம்மளை உயர்த்திக்கணும். என்றைக்கும் நம்ம வேற யாரையும் எதிர்பார்த்தா நம்மளுக்கு அது பலகீனம் தான். ஸோ எப்படி நம்மளை வலிமைப்படுத்திக்கிறது? ஏன்னா நம்மளை வலிமைப்படுத்திக்கிட்டா எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஒரு கல் மாதிரி நிற்போம், மணல் குவியல் மாதிரி இருக்க மாட்டோம். அதனால பிள்ளைங்கள்கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரி உன்னால் எந்த விதத்தில் உன்னுடைய நாலேஜ், உலகத்தை பற்றி, உன்னை பற்றி, படிப்பு எந்த விதத்தில் உன்னை உயர்த்திக்க முடியும், எந்த விதத்தில் நீ ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு கருவியாக எப்படி உங்களை உயர்த்திக்க முடியும், முதல்ல அதை செய்யுங்க. மற்றொரு நிலவரத்தில் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி மாணவர்கள் சிலர் தாங்கள் கற்றுக்கொண்ட சிலவற்றை இவ்வாறு கூறினர். நம்ம நாட்டுக்கு ஒற்றுமையை வளர்த்துருக்காரு. நம்ம எல்லா இனமும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையை வளப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம மற்ற கலாச்சாரத்துடையும் மற்ற இனத்துக்கூடையும் நம்ம சரிசமமாக பார்க்கணுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஆஸ் அ யங் ஜெனரேஷன் நம்ம அதை கடைப்பிடிப்போம் என்று நம்ம நினைக்கிறோம். துன் வீட்டி சம்பந்தன் அவர் என்னதான் எம்எஸ்சியில் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவர் என்றைக்குமே அவர் ஏன் பிரசிடெண்ட் ஆனார்னா அவர் என்றைக்குமே அவர் சுயநலவாதியாக இருந்ததில்லை. அவர் செல்ஃபிஷாக நான் பெரிய ஆள், எல்லோரும் என்ன கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு இருந்ததில்லை. எல்லாருக்காகவும் யோசித்து நிறைய இந்தியன்ஸோட வாழ்க்கைக்காக நிறையவே நல்லது செஞ்சுருக்காரு. ஸோ ஹெட்ஸ் ஆஃப் டு துன் வீட்டி சம்பந்தன். இன்று பச்சாலிங் ஜயாவில் அமைந்துள்ள தோட்ட மாளிகையில் நடைபெற்ற துன் வீட்டி சம்பந்தனின் நினைவலைகள் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் உட்பட சமூக தலைவர்களும் கலந்து சிறப்பித்தனர்.